வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது இந்த தேதி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாறுபட்ட அரசியல் சூழல்ல மாற்றத்துக்கான அரசியல் அப்படிங்கிறதுக்கான தேவை அதிகமாகவே இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மாணவர்கள், இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. அரசியல் சூழல் முற்றிலுமாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி இந்த தேர்தல் இருக்கும், ஒரு மாற்றத்திற்கான விதை இதில் விதைக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்குறீங்க? மாற்றத்துக்கான விதை விதைப்பதற்கு எந்த அமைப்புகளாவது அந்த மாற்றத்துக்கு மக்கள் மாற்றம் நடக்கணும்னு அதற்கான முயற்சிகளை செய்யும்போது அமைப்புகள் அதற்கு உதவியாக இருக்கணும். அமைப்புகள்னு நான் சொல்கிறது அரசு கான்ஸ்டியூஷன் படி அமைக்கப்பட்ட அமைப்புகள். ஒவ்வொரு முறையும் அந்த இடத்துல சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும்போது மக்களினுடைய முனைப்புகள் பின்தள்ளப்படுகிறதுங்கிறதா. மக்களுக்கு எந்த விதத்தில் நம்பிக்கை வரும்? எந்த சட்டத்துக்கு புறமான இல்லை சட்டத்துக்கு உட்பட்டு நடக்காத எத்தனை விஷயங்கள் நடக்குது. ஆனால் அதை ஒன்றையுமே தடுக்க முடியல. அப்படிங்கும்போது அதை தடுப்பதற்கான அமைப்புகள் நிறைய இருக்குது. நிறைய படிநிலைகள் அமைப்புகளில் இருக்குது. எந்த படிநிலையிலும் அது தடுத்து நிறுத்தப்படவில்லைங்கும்போது மக்கள் அந்த முனைப்பை எங்கேருந்து எடுப்பாங்க? மாற்றம் எங்கேருந்து வரும்? இல்லை, அது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ஆனால் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை எங்கேயாவது நீங்கள் சமரசம் பண்ணி ஏற்றுக்க தான் வேணும். எல்லா சிஸ்டத்துலேயும் குறைபாடு அப்படின்னா நம்ம தேர்வாணையத்தை கேட்க முடியும், நீதிமன்றத்தை கேட்க முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விதமான அரசு அமைப்புகளையும் நம்ம கேள்வி கேட்டே இருக்க முடியும். அது ஒரு என்லெஸ். ஆனால் சிஸ்டத்தை நம்பணும்னு ஒரு கட்டாயம் வருகிற போது, அதுதான் ஜனநாயகம்னு வருகிற போது நம்ம நம்பித்தான் ஆகணும். நீங்கள் அரசு அமைப்புகள் மீது வைக்கக்கூடிய அந்த பார்வை, அந்த புரிதல் அப்படிங்கிறது வெளியில இருந்து இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மீது இல்ல வேற அரசியல் சார்ந்த அமைப்புகள் மீது நீங்க வைக்கலையா? அவங்க இதற்கான தொடக்கத்தை எடுக்க முடியும் நீங்க நம்பல? அரசியல் கட்சிகள் மீது, அரசியல் அமைப்புகள் மீது ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்த இந்த விஷயத்தை எடுத்துக்கிடுவோம். ஒரு ஆட்சி மாற்றம் இல்லை, ஆட்சியின் தலைமையில் மாற்றம் ஏற்படுகிறது. கட்சியின் தலைமையில் மாற்றம் ஏற்பட்டதை பற்றி விமர்சனங்கள் இல்லை. ஆனால் ஆட்சியின் தலைமையில் மாற்றம் ஏற்படும்போது அது என்ன மாதிரியாக ஏற்படுகிறது, அதை கட்சிகள் எவ்வாறு அணுகுகின்றன? தமிழ்நாட்டில் 2 பிரதான கட்சிகள், அதில் ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிற ஒரு பிரதான கட்சி பிரச்சனையை சந்திக்கிறது. இன்னொரு பிரதான கட்சி அதை சட்டசபையில் எப்படி அணுகுகிறதுங்கிறத பார்க்கணும். ஆனால் மக்கள் மன்றத்தில் மக்களை திரட்டி மக்களின் குரலாக ஒலித்த எத்தனை கட்சிகள் இருக்கின்றனங்கிற கேள்வி இருக்குல்ல. தமிழகத்தில் எந்த கட்சியுமே அந்த இதை செயல்படுத்தலைங்கும்போது எந்த கட்சி மீது நம்பிக்கை வரும்? அப்போ அரசியல் கட்சிகள், அரசியல் அமைப்புகள் முக்கியமான விஷயங்களில் எந்த விதமான செயல்பாட்டையும் காமிக்கலைங்கும்போது மக்கள் யாரை நோக்கி போகும்? மாற்றம் எங்கிருந்து வரும்? அதாவது அவங்க தொடக்கமாக பேசின ஒரு விஷயத்தில் நான் குறிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துது. குறிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது. இந்த தேர்தல் ஆணையம்ங்கிறது தேர்தல் அறிவிப்பு செய்து தேர்தலை நடத்தி முடிக்கிற ஒரு ஏஜெண்ட், ஒரு முகவராகத்தான் செயல்படுதே தவிர அதை தாண்டி இந்த ஆணையத்துக்கு ஏதாவது அதிகாரம் இருக்குதான்னு பார்த்தா எதுவும் இல்லை. இந்த ஆணையத்திற்கென்று தனித்த அதிகாரிகள் இருக்கிறாங்களாம் பார்த்தா அதுவும் இல்லை. யார் அரசினுடைய அதிகார வர்க்கமோ அவர்களே தான் இந்த தேர்தல் நடத்துகிறார்கள். இப்போ அதனால தான் இந்த தேர்தல் சிஸ்டத்தில் மீண்டும் 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 தோல்வியை நாம் தழுவிக்கிட்டே இருக்கிறோம். யார் தழுவுறாங்கன்னா நாங்கள் எங்கள் கட்சியை சொல்லலை, மக்களை சொல்கிறேன். மக்கள் தாங்கள் விரும்பிய ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியாமல் மேலிருந்து பெரிய கட்சிகள் திணிக்கிற ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகப்படக்கூடியது தான் ஒவ்வொரு முறையும் தேர்தல் முடியுது. நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு எதிரான செயல்களை அரசுகள் செய்து திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து மக்கள்கிட்ட கோபங்கள் அதிகமான பிறகு ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் மீண்டும் ஆளுங்கட்சி எப்படி வெற்றி பெறுது? இல்லை, அது நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நான் பானுகோம்ஸ்ட சொன்ன அதே விஷயம்தான். நீங்கள் சிஸ்டத்தை நம்பி தான் ஆகணும். ஏன் தாமதப்படுத்துறீங்கன்னு கேட்குறதா நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் குட்டி தான் இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சு தான் ஆகணும். நம்ம நம்பிக்கை வச்சதால தான் அந்த கேள்வி. ஆனால் என்ன நீங்கள் பேசுறதுலேருந்து என்ன நான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப வசதியாக நீங்கள் அரசு அமைப்புகள் மக்கள்னு மட்டும் முடிச்சிட்டிங்களோ, 3வது புள்ளியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசியல் சார்ந்த அமைப்புகளுடைய பொறுப்புணரை பற்றி நீங்கள் பேசாமல் தவிர்க்கிறீங்களோ? தேர்தலில் வெறும் அரசியல் கட்சிகள் மட்டும் போட்டியிடுறதல்ல தேர்தல். நம்ம தேர்தலை வெறுமனே அரசியல் கட்சிகளோடு மட்டுமே சுருக்கி பார்க்கறதுனால வர்ற பிரச்சனை இது. ஆனால் தேர்தல் அப்படி அல்ல. தேர்தலில் நீங்களும் போட்டியிடலாம், நானும் போட்டியிடலாம், இவரும் போட்டியிடலாம், யார் வேணாலும் போட்டியிடலாம். ஒரு சுயேட்சைக்கும் ஒரு பெரிய கட்சிக்குமான களம் தான் தேர்தல்.
ஒரு சிறிய கட்சிக்கும் ஒரு பெரிய கட்சிக்குமான களம் தான் தேர்தல். கட்சி சார்பில்லாமல் மக்களுக்கு பணியாற்றி நான் சேவை செய்ய விரும்புகிறேன்னு நினைக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்குமான களம் தேர்தல். ஆனா அந்த தேர்தல்ல அரசியல் கட்சிகளை மட்டுமே பேசுறோம். அரசு சார்ந்து இல்ல ஆளும் கட்சி பிரதிநிதி சார்ந்து நீங்க ஒருத்தர் இல்லாத போது நீங்க விவாதத்தை அந்த தளத்துல எடுத்துட்டே நம்ம போக முடியாது. இப்ப நம்ம ஒரே ஒரு சாதகமான தளம் அப்படிங்கிறது மாற்று அரசியல முன்னெடுக்கக்கூடிய விஷயம் தான். அதை இந்த கட்சிகள் எப்படி செயல்படுத்தி இருக்கிறாங்கன்னு நான் கேட்கிற போது அவங்க அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க இல்லையா, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் கட்சிகள் மாற்று அரசியலை பேசுவதுல பெரிய தேக்கம் இருக்குது அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா நாம குறிப்பா பேசுறது உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலுங்கிறது நீங்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் போல, ஒரு சட்டப்பேரவை தேர்தல் போல ஒரு தேர்தல் கிடையாது. அது ஒவ்வொரு உள்ளூரிலும் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய பிரதிநிதிகளை, தங்கள் பிரதிநிதிகளை தாங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எளிய ஒரு நடைமுறை. அதுக்குள்ள கூட இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் தான் தீர்மானிக்குது யார் கவுன்சிலராக வரணும், யார் வார்டு உறுப்பினராக வரணும், யார் ஒன்றிய உறுப்பினராக வரணும், தலைவராக வரணுங்கிறத யார் இன்னைக்கு தீர்மானிக்கிறா? பெரிய கட்சிகள் வேட்பாளராக நிறுத்தக்கூடியவர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் சிஸ்டம் எப்படி மாறிச்சு? ஏன் அதில் ஒரு சாதாரண ஒரு உள்ளூரில் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு நபரை மேலெழுந்து வர முடியாத அளவுக்கு எங்கே லாக் ஆச்சுது? அப்போ நீங்கள் இன்னைக்கு 50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லிட்டோம், தலித்துகளுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லியாச்சு. இவ்வளவு இதுக்கு பிறகும் அதற்கு உள்ள இந்த இந்த விளிம்புநிலை சமூகங்களுக்கு உரிய அதிகாரம் போய் சேர்ந்திருக்குதா? இதெல்லாம் முன்னாடி இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலுங்கிறது கொஞ்சம் மாறி இருக்கிறதா பார்க்க வேண்டியதா இருக்கு. இளைஞர்கள், மாணவர்கள் அரசியல் கட்சிகளே வேணான்றாங்க, மாற்று அரசியல் நோக்கி அவங்க நகர்றாங்க. இங்கேயும் அரசியல் களம் மாறி இருக்கிற போது உங்களுக்கான வாய்ப்பு கணிஞ்சிருக்கிறதான பார்க்க வேண்டியதா இருக்கிறது. மாற்று அரசியலை யாரெல்லாம் முன்னிலைப்படுத்தினாங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு கணிஞ்சிருக்கிறதா பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க அதை செய்யறாங்களான்னு நான் அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க இல்லைன்றாங்க. அதை ஏன் நீங்க செய்யலைங்கிற கேள்வி நம்ம மாற்று அரசியலுக்கான களம் எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்துட்டாங்க. இந்த இரண்டும் அல்லாத ஒரு புதிய கட்சி, புதிய ஒரு கோட்பாடு ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முழக்கம் ரொம்ப நாளாக இங்கே முன்வைக்கப்பட்டுட்டு தான் வருது. கடந்த தேர்தலில் மிக அழுத்தமாக அது முன்வைக்கப்பட்டது. ஆட்சிக்கு எதிரான கோபமும் அதிகமாக இருந்தது, இரண்டு கட்சிகளுக்கு எதிரான மனநிலையும் அதிகமாக இருந்தது. அதற்கு பிறகும் கூட ஏன் அந்த மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடியவர்கள் பின்னடைவை சந்திக்க வேண்டி வருது? ஏன் ஓட்டு விழுக்காடு எங்கேயோ இருக்குது, கொஞ்சம் கூட நெருங்கி போக முடியாத அளவுக்கு ஏன் ஓட்டு விழுக்காட்டினுடைய அந்த வேறுபாடு அந்த எல்லைக்கும் இந்த எல்லைக்குமா இருக்குதுன்னு பார்த்தா அங்கே தான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். நாம் மாற்று அரசியல் முழக்கத்தை எவ்வளவு தீவிரமாக முன்னெடுத்தாலும் இந்த தேர்தலை நடத்தக்கூடிய முறை, இந்த தேர்தல் சிஸ்டம் இது மிகப்பெரிய சவாலா இருக்குது. சிறிய கட்சிக்கும் சரி, ஒரு சுயேட்சைக்கும் சரி. இவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டை இனிமே ஏத்துக்க மாட்டார் போல இருக்கு. அப்படிதான் ஒரு முடிவுக்கு வர. நான் ஏத்துக்கிறேன், எங்கள் மீது என்ன விமர்சனம் இருந்தாலும் ஏத்துக்கிறேன். ஆனா நாங்க தேர்தல்ல போய் போட்டிட்டு அந்த கள அனுபவத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல காம்ப்ரமைஸ் ஆயிட்டு தானே இந்த அரசியல் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்பணும் அப்படிங்கறதுல சென்னையில மிகப்பெரிய அளவுக்கு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு நீங்க ஒவ்வொரு தேர்தலும் மக்கள்கிட்ட சென்னையில சட்டமன்ற தேர்தலுக்கு பொருந்தாதா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொருந்தாதா? நீங்க ஒரே வார்த்தையில தேர்தல் நியாயமாக நடைபெறாது, நாங்க புறக்கணிக்கிறோம் தான் நீங்க சொல்ல வேண்டியதா இருக்குமே தவிர அதை தாண்டி வேற எதுவும் ஆக்கப்பூர்வமா செய்ய முடியாது. ஒரு வேலை இல்ல. அதற்குள்ள உள்ள சீர்திருத்தத்தை தான் மீண்டும் மீண்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம். நீங்க சென்னையில மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அதை அரசு சரியா கையாளல, முதலமைச்சர் ஜெயலலிதா சரியா கையாளலன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் கோபம் ஏற்பட்ட பிறகுதான் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து ஒரு கல்வியாளர் வசந்தி தேவி வேட்பாளராக நிற்கிறார். வசந்தி தேவியால் 5000 ஓட்டை தாண்ட முடியல. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 1 லட்சத்திற்கு மேல அதே சென்னைக்குள்ள வாக்கு வாங்குறாங்க. இதை எப்படி பாக்குறது? இப்ப வசந்தி தேவி உதாரணமா சொல்றாரு. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் கூட திமுக போன்ற ஒரு பெரிய கட்சிக்கான வெற்றி வாய்ப்பாக இருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம அந்த சூழலை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதைத்தான் சொல்றேன். இங்க என்ன நடக்கிறது, பிற கட்சிகள்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? ஒரு தேர்தல்னு வந்தா, சட்டசபை தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ வரும்போது கட்சிகளின் எண்ணிக்கை இத்தனை கட்சி இருக்குதா தமிழ்நாட்டிலேன்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை கட்சிகளும் முன்னணிக்கு வருகின்றன, தங்களை பிரபலப்படுத்திக் கொள்கின்றன, தாங்கள் இருப்பை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றன. இதெல்லாம் தேர்தல் வரும்போது மட்டும்தான். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் வருகிறது. மக்களினுடைய அதிருப்தி பல்வேறு நிலைகளில் வெளிப்படுகிறது. அப்போ அந்த சமயத்தில் ஒவ்வொரு கட்சியும் ஏடிஎம்கே டிஎம்கேயை முற்றிலுமாக மறந்துடுவோம். பிற கட்சிகள் எத்தனை கட்சிகள் இங்கே இருக்கின்றன, ஒவ்வொன்றும் தனித்தனி கட்சி தானே. அதற்கென்று தனி பார்வையும் தனி கொள்கையும் தனி இதுவும் இருக்குதா இல்லையா? விருப்பம் இருக்குதா? மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி மக்களோடு சேர்ந்து ஒவ்வொரு தொகுதியில் ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா?
மக்களுடைய உணர்வுகளை கொண்டு போய் சேர்த்தாங்களா? ஒரு அரசியல் கட்சியின் அடிப்படையான கடமை என்ன? மக்களோடு தங்களை இணைத்துக் கொள்வது, மக்களோடு நெருக்கத்தை உருவாக்கிக் கொள்வது, மக்களிடம் தங்கள் இருப்பை உறுதி செய்வது. இதையெல்லாம் ஒரு அரசியல் கட்சி செய்யவே தவறுகிறதுன்னு சொல்லும்போது, இதையெல்லாம் செய்ய மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. முதல்ல ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அப்புறம் நடுநிலை, திரும்ப ஆதரவு, திரும்ப எதிர்ப்பு. இந்த குழப்பத்தில் தான் ஒவ்வொரு கட்சியும் செயல்பட்டதே தவிர ஒரு தெளிவான முடிவெடுத்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிரைசிஸில் எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி மக்களோடு சேர்ந்து மக்களை இணைத்துக் கொண்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தணும்னு ஒவ்வொரு கட்சியும் செய்ய தவறும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது? அப்புறம் நாங்கள் வந்து மாற்றத்தை நோக்கி போனோம், ஒரு கல்வியாளரை நிறுத்தணும்னு உங்கள் மீது எப்படி நம்பிக்கை வரும்? தொடர் செயல்பாடுகளில் நம்பிக்கையை முற்றிலுமாக இழக்க செய்துவிட்டு திடீர்னு நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம், அவங்களுக்கு எதிராக நாங்கள் புனிதமானவர்கள்னா எப்படி நம்புவாங்க மக்கள்? அதாவது எங்களை மாதிரி கட்சிகளுடைய நிலை என்னன்னா, தேர்தலையே நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அணுகிறோம். தேர்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளேயே நாங்கள் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னால் தான் தேர்தல் வேலையே பார்க்க போகிறோம். மீதி அந்த 4.25 ஆண்டு காலம் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, அன்றாடம் மக்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுறது தான் எங்கள் வேலை. இல்ல அதுல தான் குழப்பம். என்ன அதிமுக குழப்பம்? சார்பு நிலை எடுக்கிறதா, திமுக சார்பு நிலை எடுக்கிறதா, இல்ல ரெண்டுமே வேணான்னு சொல்லக்கூடிய வேற ஒரு நிலையை எடுக்கிறதாங்கிறது குழப்பத்துல இல்ல, இருக்கீங்க. மக்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்கல, மக்கள் மக்களுடைய பாதிக்க- உணர்வுகளை பிரதிபலிக்கல, மக்கள் மக்கள்கிட்ட போகலைங்கிறதா உங்களுடைய குற்றச்சாட்டு. மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள்ல அதிமுக சார்பு திமுக சார்பு எங்க இருந்து வந்தது? இன்னைக்கு இப்போ சிறுமிகள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய பிரச்சனை வருது, போய் நாங்கள் தான் அட்ரஸ் பண்ணுறோம், போய் போராட்டத்தை நடத்துகிறோம். கூடங்குளம் பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையும் அதிமுக திமுகங்கிறதே பார்க்க வேண்டியது இல்லையா? அதை தாண்டி அந்த பிரச்சனைன்னு சொல்லி தான் போய் களத்தில் நிற்கிறோம். ஏதாவது ஒரு இந்த தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனையிலிருந்து நாங்கள் விலகி நின்னோம், அதற்கு நாங்கள் போராடவே இல்லை, அதுக்கு மக்கள் இயக்கங்கள் முன்னெடுக்கப்படுற பிரச்சனையில் நாங்கள் அதில் சேரவே இல்லை, விவசாயிகள் கூடயோ மீனவர்கள் கூடயோ நாங்கள் போய் சேரலை, அல்லது அந்த பிரச்சனையை நாங்கள் தனியாகவும் எடுத்து பேசலைன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா நீங்க? எந்த பிரச்சனையிலிருந்து விலகி நின்று இருக்கோம் நாங்க? எல்லா பிரச்சனையிலும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இது அரசியல் கட்சிகளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு விட முடியாது. நம்ம சட்டமன்ற நிகழ்வுகள் நாட்டு பிரச்சனை இல்லையா, மாநிலத்தின் பிரச்சனை இல்லையா, அதுல நீங்க ஒரு கருத்தை சொல்றதோ நிலைப்பாடு எடுக்கிறதோ இல்லையா? இல்லையே, நீ மாறி மாறி தானே சொல்றீங்க. என்ன மாறி மாறி? அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது வரவேற்கத்தக்கதுங்க. ஆமா. தீர்ப்பு வந்த பிறகு இல்ல இது மாதிரி வரும்னு எதிர்பார்க்கலன்னு நீங்க சொல்றீங்க. அந்த நிலைப்பாடுல ஒன்னும் உறுதி இருக்கிற மாதிரி தெரியவே. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு 1.5 கோடி உறுப்பினர் கொண்ட ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு பொறுப்பாளர் ஒரு தேர்வு செய்யப்படுகிறார். அந்த கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகம் அது. தேர்வு செய்யப்படுகிறார். தேர்வு செய்யப்பட்டவுடனே ஒரு சக அரசியல் கட்சி வாழ்த்து கூட தெரிவிக்க கூடாதுன்னா நீங்க என்ன மாதிரியான அரசியலுக்கு முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தண்டிக்கப்பட்டவுடனே கண்டிக்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படுகிற போது பல்வேறு தரப்புல இருந்து கண்டனங்கள் வருகிறது. நீங்க அப்பவும் அதை வரவேற்கிறீர்கள். அது அவங்க கட்சியினோட பிரச்சனை இல்ல. அதுல போய் நாம என்ன சொல்ல முடியும்? அவங்க தண்டிக்கப்பட்டதை வரவேற்ற மாட்டாங்க. இது வந்து தண்டனை வந்து கூடாது, ஒரு ஒரு நீதியான ஆளுக்கு வந்து முறையற்ற தண்டனை வழங்கப்பட்டிருக்கு சொல்றது வேற, இது மாதிரி வரும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்றது வேற. எதிர்பார்க்கல நாங்க சொல்லல, எதிர்பார்க்கலன்னு சொல்லவே இல்லை. இந்த தீர்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அதை வரவேற்று தான் சொல்றோம். அந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறோம். இல்ல, கட்சிகளுடைய நிலைப்பாடு வருகிற போது நீங்க சொல்ற மாதிரி தான் பொதுச் செயலாளர்னு வருகிற போது எல்லா கட்சிகளுமே அது உட்கட்சி விவகாரம், அதுல நாங்க தலையிடலன்னு சொன்னாங்க. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்துவது கூட அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டியது இல்ல. அப்பதான் இது ஒரு மாநிலத்துடைய பிரச்சனை. அப்ப அவர் தண்டிக்கப்படல. தண்டிக்கப்பட்ட பிறகு இவரை வந்து அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமாக தண்டிக்கப்பட்டு விட்டார், இதை தாண்டி வந்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கணும்னு நம்ம கருத்து சொன்னோம்னா நீங்க கேட்கறது நியாயம். சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலாவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது கூட அது வந்து அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை தான், அதுதான் உட்கட்சி விவகாரம் தான். அதுல வேற ஒரு கட்சி கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றார். அதாவது மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வாதங்கள் வந்து வைக்கப்பட்டு மக்கள் அதில் வந்து வேறு நிலைகளை எடுத்து ஆதரவாகவும் எதிராகவும் இருந்தாங்கன்னா அது வேறு. ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு அரசியலில் அடிப்படையான அறம் என்ன, அதை எவ்வாறு முன்னெடுக்கணும், எந்த சமயத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், எந்த சமயத்தில் நடுநிலைங்கிறத வைக்கணும், இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, என்னால் 2 பக்கமும் கருத்து சொல்ல முடியாதுன்னா ஒரு குழப்பத்தில் நான் 2 பக்கமும் கருத்து சொல்லலைங்கிறது தான் நடுநிலையாக இருக்க முடியும் அந்த இடத்துல. ஆனால் ஒரு முக்கியமான பிரச்சனைகளில் நீங்கள் ஒரு சைடு எடுக்கத்தான் வேணும், ஒரு முடிவை எடுக்கணும். இது சரி தவறுங்கிறதுல ஏதோ ஒரு முடிவை எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு முடிவை இங்கே உள்ள ஒரு கட்சியும் எடுக்கலை, மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கலைங்கிறது மிக முக்கியமாக அத்தனை கட்சிகளும் தோற்று போயின. நாம் வந்து கேலியாக பத்திரிகைகளில் குறிப்பிடப்படுகிற லெட்டர் பேட் கட்சி என்று சொல்கிறதுலேருந்து அரசியல் அமைப்புகளிலிருந்து
பெரிய புரட்சியையும் இல்ல, இதை முற்போக்கும், தோற்று சமூக போயிட்டார்கள். நீதியும் பேசுகிற தோற்று அமைப்புகளிலிருந்து போயிட்டார்கள்னு சிறு எடுத்துக்கிறதா? கட்சிகளிலிருந்து பெரிய கட்சிகள் வரை மக்களினுடைய உணர்வுகளையோ மக்களை இணைத்து கொண்டோ தங்களுடைய இதை வந்து கடமையை செய்யவே இல்லைங்கிறது தான் மிக முக்கியமாக இல்ல, பார்க்க வேண்டியது. நீங்க சொல்ற மாதிரி இதை தோத்து போயிட்டாங்க சிறிய கட்சிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல வேறு ஏதோ ஒரு கணக்கின் அடிப்படையில காத்திருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்ல, அடிப்படையில் நீங்க 1000 அரசியல் பண்ணலாம், 1000 அரசியல் கணக்குகள் பண்ணலாம். அது அரசியல் தளத்தில் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் நடப்பது. மக்கள் வந்து மிக முக்கியமாக ஒரு பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கும் போது மக்களினுடைய உணர்வை அரசியல் கட்சிகள் ஒரு நேரமாவது பிரதிபலிக்கணும். அதை செய்யாமல் எந்த நேரமுமே நாங்கள் எங்களுடைய அரசியல் சுயசார்பு சார்ந்து சுயலாபம் சார்ந்து ஒரு அரசியல் கணக்கை போட்டுக்கிட்டே இருப்போம்னா அந்த அரசியல் கட்சிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அந்த மாதிரியான அரசியல் கட்சிகள் தேவை என்ன? அதாவது இந்த அரசியல் கட்சிகளை போகிற போக்கில் விமர்சனம் பண்ணிட்டு போகிறது இருக்குல்ல, இதுவே முதல்ல ஒரு அரசியலற்ற தன்மை தான். நீங்கள் வந்து இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அரசியல்வாதிகளே வர வேண்டாம்னு இளைஞர்கள் சொன்னாங்க. அது வந்து அந்த போராட்டத்தினுடைய மாண்பு கெட்டுடும், ஏதோ ஒரு அரசியல் கட்சி பின்னால் இருந்து இயக்குறங்கிற தோற்று அதுக்கு வந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அவங்க சொன்னது சரி. ஆனால் அவர்கள் தடியடிக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்ட பிறகு அரசியல் கட்சிகள் தான் முதல்ல போய் களத்தில் நின்னாங்க. எந்த தலைவர்கள் போகலை? எந்த தலைவர்கள் வந்து அந்த மீனவ குப்பத்தில் போய் வந்து பிரச்சனையை பேசாமல் இருந்தாங்க? யார் பாதிக்கப்பட்ட மக்களை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க? சினிமா நடிகர்கள் வந்தாங்களா? அந்த போராட்டத்தில் வந்து முகம் செலிபிரிட்டி வந்தாங்களா? கட்சிகள் வந்துச்சு. அதிமுக திமுக இல்லாத கழகத்தை உருவாக்கணும்னு பொன் ராதாகிருஷ்ணன் பேசுறாரு. கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு அவர் சொல்றார். இப்படி அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஹேண்ட் எடுக்கிற மாதிரி, அந்த நிலைப்பாட்டை எடுக்கிற மாதிரி மாற்று அரசியல நீங்க முன்வைத்தீர்கள் சட்டமன்ற தேர்தலில். அந்த அளவுக்கு பிஜேபி எடுக்கக்கூடிய அந்த ஒரு உறுதியான நிலைப்பாடை நீங்க இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழல்ல எடுக்கிறீர்களா அப்படிங்கிறதான் கேள்வி. அதாவது பிஜேபி முதல்ல அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கிறதே அபத்தம். ஏன்னா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் வேலை செஞ்சோம், அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் என்கிற பரப்புரையை மக்கள் மத்தியில் களத்தில் நின்று பேசணும். சூழ்ச்சியாக போய் அதிமுக வீழ்த்துறது, திமுக வீழ்த்துறதுக்கு ஏதாவது மறைமுகமான அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய முடியுமான்னு பார்க்கறதெல்லாம் எங்க வேலை கிடையாது. எங்கள்கிட்ட அதிகாரமும் கிடையாது, அப்படிப்பட்ட எண்ணமும் கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா திமுக அதிமுகவை வீழ்த்தணும் என்று சொல்வது மக்கள்கிட்ட பரப்புரை செய்தல்ல, மக்கள்கிட்ட பணியாற்றி அல்ல. அதிகாரத்தை கொண்டு பின்வழியாக நுழைந்து ரெய்டு விட்டு எப்படியாவது இவங்களை பணிய வைத்து அங்கே உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி மாற்றா ஒருத்தரை திடீர்னு முன்னிறுத்தி அவர் மூலமாக ஏதாவது பண்ணிட முடியாதா? இப்படிப்பட்ட சித்து வேலைகளை மக்கள் நல கூட்டணி செய்யல. திமுக அதிமுக வேண்டான்னு சொல்லக்கூடிய எந்த கட்சி இங்கே செய்யல. மக்கள்கிட்ட போகிறோம், ரெண்டு கட்சியும் செய்த தவறுகளை சொல்கிறோம், பிரச்சாரம் செய்கிறோம், மக்கள் ஏற்கிறாங்க மறுக்கிறாங்க, அது அதனுடைய முடிவு. ஆனால் பாரதிய ஜனதா முன்வைக்கிற அரசியல் என்பது திமுக அதிமுக வேண்டாம் என்று சொல்வது என்பது மிக மிக தந்திரமான அரசியல், சூழ்ச்சியான அரசியல். இன்னும் சொல்ல போனா முழுக்க முழுக்க அரசியல் கணக்கோடு, அவர்களுடைய லாப கணக்கோடு நடத்தப்படுகிற ஒரு முன்னெடுப்பது. நீங்க ஜனாதிபதி தேர்தல் வரப்போது, அதிமுக திமுக துணை இல்லாம அவங்க தேர்தலை எதிர்கொள்வாங்களா? இதை இன்னைக்கு அதிமுக ஒழியணும்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஓட்டு கேட்காதுங்கிறது ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? நாளைக்கு போய் அவங்கள்ட்ட தான் நிற்பாங்க. அப்ப நாளைக்கு அப்படி நிற்பதற்கான வேலையை கூட இன்னைக்கு அவங்க முன்னெடுக்கிறாங்கன்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதிமுகவினுடைய உட்கட்சிக்குள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக தலையிடுகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த சுயநல கணக்கு தான். இதே விமர்சனத்தை வைக்கக்கூடிய நீங்க எதிர்காலத்தில் இந்த இரு கட்சிகளுடைய கூட்டணியே கிடையாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை உறுதி எடுப்பீங்களா? நாங்க ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டோம். மக்கள்கிட்ட போய் தெரு தெருவா பிரச்சாரம் செஞ்சிருக்கிறோம். ரெண்டு கட்சியும் வேணாம், மாற்று கட்சி மாற்று ஒரு ஆட்சி வரணுங்கிறத மக்கள் மத்தியில் நின்று வேலை செஞ்சிருக்கிறோம். எனவே எங்களுக்கு வந்து அந்த தார்மீக ரைட்ஸ் இருக்கு. நாங்க ஒரு மிகப்பெரிய தேர்தலை எதிர்கொண்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறோம். முடிஞ்சிருந்தா நாங்க வந்து ரெண்டு கட்சியோட ஏதாவது ஒன்னோட சமரசம் பண்ணி மீண்டும் வந்து நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருக்க முடியும். வாய்ப்பை நாங்க வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களை எதிர்காலத்துல அதிமுகவோடும் திமுகவோடும் இனிமே கூட்டணியே கிடையாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்க எடுப்பீங்களா? அதாவதுங்க, இதெல்லாம் எங்க கட்சி தலைவர் கட்சிக்குள்ள விவாதித்து எடுக்க வேண்டிய முடிவு. கடந்த தேர்தல் வரைக்கும் நாங்க எப்படி சந்திச்சோங்கிறது ரொம்ப முக்கியம். இனி அடுத்த தேர்தல்கள் வந்து அடுத்தடுத்த தேர்தலுக்கான சூழ்நிலை ஒரே ஒரு தேர்தல் மட்டும் தான் நீங்க நிலைப்பாடு எடுத்துக்கிறீங்க. இன்னும் தேர்தலுக்கு நீண்ட நாட்கள் இருக்குது. ஒரு தேர்தல் மட்டும் தான் நீங்க திமுக அதிமுக இல்லாத ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிறீங்க. அது ஒரு கான்செப்ட். அது ஒரு கான்செப்ட் நாங்க முன் வச்சிருக்கோம் மக்கள் மத்தியில. அது ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்குது. மீண்டும் நாங்க அதை வலியுறுத்தி பேசிட்டு தான் இருக்கிறோம். அந்த கோணத்தில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க உடனே போய் திமுகவோட அதிமுக போய் கூட்டணி வச்சிடல. என்ன இப்போ உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது, உடனே நாங்கள் அதிமுக திமுக கூட்டணி பேச ஆரம்பிச்சிட்டோமா? இல்லையா? இன்னும் நாங்கள் அதே மாதிரியான போராட்டத்தை தான் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். எனவே அதெல்லாம் இங்கே பிரச்சனை. பாரதிய ஜனதா எடுக்கிற அரசியல் என்பது நாங்கள் செய்கிற அரசியலோடு நீங்க அதை ஒப்பிடாதீங்கிற. ஒப்பிட முடியாதா? இல்லை, அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சைடாக அவர் சொல்கிறார், பாரதிய ஜனதா எப்படி வந்து இதில் வந்து இந்த குழப்பத்தில் வந்து அவங்க எப்படி தனக்கான அறுவடையை பார்க்குறாங்க.
மத்தியிலே பாரதிய ஜனதான் இல்லை, காங்கிரஸ் இருந்திருந்தாலும் இந்த இது நடந்திருக்கும். ஏன் நடக்குது? அதற்கான இடம் எங்கே கிடைக்கிறது? வெளியிலிருந்து ஒரு கட்சி வந்து இங்கே வந்து, அதாவது மத்திய அரசில் இருக்கிற ஆளும் கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி வந்து மாநில அரசின் கட்சியிலேயோ இல்லை ஆட்சியிலேயோ தலையிட முடிகிறது, இல்லை உள்ளே புகுந்து குழப்பம் விளைவிக்க முடிகிறதுன்னா அதற்கான களம் ஏற்படுத்தி கொடுப்பது எது? இங்கு இருக்கிற அறம் அல்லாத, இல்லை ஊழல் கட்டுப்படுத்தப்படாத, இல்லை சட்டத்துக்கு புறம்பான பல விஷயங்கள் இருக்கிற, இல்லை நிர்வாக குழப்பம் இருக்கிற ஒரு நிலை. பிரச்சனையை ஏற்படுத்திக்கிற கட்சிகளும் அதுக்கு காரணம், அந்த பிரச்சனையை சரியா கையாளாத மற்ற கட்சிகளும் காரணம். அவர் குறிப்பிட்டது இல்லை நிறைய பார்த்தீங்கன்னா ரெய்டெல்லாம் இது பண்ணுங்க. ரெய்டு தவறுன்னு ஏன் சொல்கிறாங்க? ரெய்டு சரியானது. ரெய்டுக்கான விஷயம் அடிப்படை இருந்ததா இல்லையா? அப்போ அந்த இது ஏன் நடந்தது அது மாநிலத்தில்? அது நடக்காமல் இருந்திருந்தால் ரெய்டுக்கு அவசியமே இல்லை, இன்னொரு கட்சி அங்கே நுழைய வேண்டிய இடமே ஏற்பட்டிருக்காது. அப்போ தவறு நம்ம மீது வச்சுக்கிட்டு அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு அரசியலில் பேச முடியாது. நாம் சரியாக இருந்தால் யாருமே வந்து அரசியல் செய்ய முடியாதுங்கிறதா அதிகாரம் இருக்கிற போது அவங்க செய்றாங்கன்றத நாம கண்டுகொள்ளவே மாட்டோம். நீங்க அதிகாரத்துக்கு முன்னாடி எவ்வளவு செயல்பாடுகள் வீரியமாக இருந்தாலும் அதிகாரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எடுபடாதுங்கிறதான அவருடைய வாதமா இருக்கு. இங்கே எடுபடாமல் போவதற்கு எது அடிப்படையாக இருக்கிறது? அதிகாரத்தை தாண்டிய நம்மளுடைய அதிகாரத்து துஷ்பிரயோகங்கள். அதிகார துஷ்பிரயோகம் இல்லாத இடத்துல ஒரு அதிகாரம் இன்னொரு அதிகாரம் வந்து செயல்பட முடியுமா? இல்லை தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியுமா? அடிப்படையில் மக்கள் இந்த மாதிரி திசை திருப்பிக்கிட்டே இருக்கிறது மிக தவறான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். எந்த கட்சியாக இருந்தாலும் வெளியிலிருந்து வந்து தங்கள் அதிகாரத்தை செலுத்துகிறார்கள்னா இங்கே இருக்கிற அதிகாரங்கள் மீது இருக்கிற தவறுகளை நாம் பார்க்கணும். தவறுகள் திருத்தப்பட வேண்டும். அதாவது ரெய்டை வந்து நான் குற்றம் சொல்லலை, ரெய்டு வரவேற்கத்தக்கது. அது ரெய்டு ஒரு தலைமைச் செயலாளரோடு நின்று விட்டது தான் அங்கே கேள்வியாக இருக்குது. அந்த ரெய்டு சேகர் ரெட்டியோடு நின்று விட்டது தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. சேகர் ரெட்டி வந்து தலைமைச் செயலகத்தில் அமர்ந்து கையெழுத்து போட்டு முறைகேடு செய்ய முடியாது, மணற்கொள்ளை அடிக்க முடியாது. முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வத்தினுடைய துணை இல்லாமல் அது நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் பன்னீர்செல்வத்தை நோக்கி அது போகாமல் அதே பன்னீர்செல்வத்தை அதே பாரதிய ஜனதா கட்சி ஹீரோவை முன்னிறுத்துது பாருங்க. இதைத்தான் நம்ம குற்றம் சாட்டுறோம், இதைத்தான் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்குது. அப்போ பன்னீர்செல்வம் எந்த அடிப்படையில் தூய்மைவாதியா மாறினாரு? எப்படி வந்து அவர் ஒரே வாரத்தில் வந்து மிகப்பெரிய புனிதவாதியா மாறினாரு? அப்போ அந்த சேகர் ரெட்டியின் ரெய்டுக்கும் அவருக்கு தொடர்பு கிடையாதா? ஏன் அந்த ரெய்டு சேகர் ரெட்டியோட நின்னுச்சு? தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலகத்திலேயே ரெய்டு பண்றீங்கன்னா அது ராம்மோகன் ராவோட அது நின்னதான் நம்ம கேள்வி எழுப்புறோம். இல்லை, இதுலேயுமே ஒரு தவறை நான் பார்க்குறேன். ஓபிஎஸ்ஸை வந்து ஹீரோவாக முன்னிறுத்தணும் இல்லை. இன்றைக்கு இருக்கிற இபிஎஸ்சின்னு நீங்கள் எடப்பாடி பழனிசாமியின் அரசுமே பாரதிய ஜனதா ஆதரிச்சுட்டு போகும், இபிஎஸ்ஸும் ஆதரிப்பார். அவ்வளவுதான் அரசியல். வெங்கையா நாயுடு அதை சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவுதான். நாம வந்து ஓபிஎஸ் பிஜேபி ஆதரிக்கிறதுன்னு சொல்லுறதன் மூலமாக அங்க கொடுக்கிற ஆதரவும் அவர்களுக்கு இடையில் இருக்கிற அந்த அரசியலும் இல்லாம போச்சா? அப்ப தவறு எங்க நடக்கிறது? ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ பாரதிய ஜனதா எது ஆட்சியில் இருக்கிறதோ அவர்களை இது பண்ணிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற அந்த இதை எடுத்துட்டு போயிடுவாங்க. தடுக்க வேண்டியதுல நாம தான் சரியா மாற்றுக்கிறது இல்ல. ஆனால் யாரை முன்னிறுத்தினார்கள்ங்கிறது அங்க கேள்வி. இதை கேட்க வேண்டியது இங்க உள்ள அரசியல் கட்சிகள் யாராவது கேட்கறாங்களா? சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு திமுக முடிவு செய்திருக்கிறது. உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்கிறாங்க, அதே மாதிரி வழக்கும் போட்டிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் இப்போ சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவும் முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த கடிதத்தை பேரவை செயலாளர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. எப்படி பார்க்க? அதாவது சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் அந்த ஓட்டெடுப்பை நடத்தியதை தவறு என்று நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். திமுக எடுக்கிற இந்த அறப்போராட்டம் என்பது நியாயமானது. ஏன்னா வந்து அன்றைக்கு சட்டப்பேரவையில் சபாநாயகர் முறையாக நடந்து கொள்ளவில்லை. திமுக நடந்து கொண்ட விதத்தில் கூட விமர்சனங்கள் மாற்றுக்கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு பேரவைத் தலைவர் எல்லோருக்கும் பொதுவாக இருந்து அந்த பேரவை நடத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்னும்போது எதிர்க்கட்சிகளினுடைய கோரிக்கைகளுக்கு கொஞ்சமும் கூட செவிசாய்க்க மறுத்த போதுதான் இந்த பிரச்சனைகள் வெடிக்கிறது. எனவே முதல்ல அந்த அவைக்குள் ஜனநாயகம் காக்கப்படாதனுடைய விளைவுதான் அந்த அவை மிகப்பெரிய ஒரு எதிர்விளைவை சந்திக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளானது. அதனால தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம், சபாநாயகர் எல்லோருக்கும் பொதுவானவருங்கிற போது எல்லோருடைய கருத்துக்கும் மதிப்பளிக்கணும். ஆனால் அன்றைக்கு அது மதிப்பளிக்கப்படவில்லை என்பதனால் இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. திமுக எடுக்கிற போராட்டங்கள் நியாயமானது. திமுக எடுக்கக்கூடிய அந்த போராட்டம் முடிவு நியாயமானது, அறப்போராட்டம்னு சொல்கிறீங்க. அவரும் கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். வாய்ப்பு இருக்கிறதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவை நீ தலைவர் அறிவிப்பார், கட்சியினுடைய முடிவு அது. அவர் எல்லோருக்கும் சேர்த்து அழைப்பு விட்டுருக்காரு, வெறும் கட்சிகளுக்கு மட்டும் அழைப்பு விடலை. மு க ஸ்டாலின் அவர்கள்
மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் வந்து இதில் பங்கேற்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நிலையற்ற தன்மை வந்து தமிழ்நாட்டில் நிலவுது, இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்வி அளவில் வந்து அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பீங்களான்னு கேட்கப்பட்டது. கேள்வி அப்படிதான் கேட்கப்பட்டது. அவர் இதுக்கு பதில் சொல்லிட்டு எல்லாரும் கலந்துக்கணும், பொதுமக்கள் கலந்துக்கணும், இளைஞர்கள் கலந்துக்கணும், பொதுமக்கள் கலந்துக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த மெரினா போராட்டத்திற்கு பிறகு இப்படிப்பட்ட குரல் அதிகமாக ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பொதுமக்கள் பங்கேற்கிற ஒரு போராட்டம் தான் வெற்றி அடையும், உரிய இலக்கை அடையும். பொதுமக்கள், அரசியல் கட்சிகளும் மாணவர்கள் கலந்துக்கிறதுங்கிறது தனி முடிவு. யார் கலந்துக்கிறாங்கிறவங்க முடிவு எடுத்துட்டு போய் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலந்துக்கணுமா இல்லையாங்கிறத திருமாவளவன் எடுத்து அறிவிச்சாதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க போய் கலந்துக்க முடியும். அந்த அடிப்படையில் முடிவு எடுப்பாரா? அது கட்சி கூடிதான் முடிவு எடுக்கும். நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நடத்துகிற இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, அறப்போராட்டம்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறோம், எல்லாரும் கலந்துக்கோங்க, எல்லா கட்சிகளும் கலந்துக்கோங்கன்னு இப்போ சொல்கிற இந்த செயல்பாடு வந்து வாக்கெடுப்புக்கு முன்னால் நடந்திருக்கணும். அந்த 7-8 நாட்கள் வந்து பெரிய இது இருந்தது. கூவத்தூரில் போய் எம்எல்ஏக்கள்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போ அவர்கள் வந்து மக்கள் பிரதிநிதிகளாக மக்களோடு தொடர்பில் இருக்கணும்னு சொல்லி கொண்டிருந்த அந்த நேரத்தை அதுதான் வலியுறுத்தப்பட வேண்டிய விஷயம். இது வந்து தொடர்ந்து பல மாநிலங்கள் நடக்குது. இப்போ சமீபத்தில் கூட நாகாலாண்டில் அதே தான் நடந்திருக்குது. அப்போ வந்து மற்ற ஸ்டேட்லேயும் இதான் நடந்திருக்கு. முன்னுதாரணங்கள் நிறைய இருக்குது. அப்படி தான் அவரவர் எம்எல்ஏக்களை அவரவர் கட்சி வந்து காப்பாற்றி போய் இந்த மாதிரி வாக்கெடுப்புகளில் இது பண்ணுறாங்க. அப்படிங்கிறது சரியான செயல்பாடு இல்லை. ஜனநாயகம் சட்டசபையில் ஜனநாயகம் காக்கப்படவில்லைன்னா ஜனநாயகத்தை நம்ம மையப்புள்ளியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. விமர்சனம் எது? விமர்சனம் நானும் நீங்களும் சாதாரண பொதுமக்கள் பண்ணலாம். கட்சிகளுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது இல்லையா? அதுவும் எதிர்க்கட்சியாக இருக்கிற கட்சி வந்து இதை எவ்வளோ தூரம் முன்னெடுத்திருக்கலாம். இப்போது செய்கிற இந்த போராட்டத்தை அப்போ செஞ்சுருந்தாங்கன்னா மக்கள் ஆதரவு தன்னால் வந்திருக்கும். ஆனால் செயல்பாடு எப்படி இருக்கிறது? நீங்கள் சட்டசபையில் போய் அமளியில் ஈடுபடும் போது அதனுடைய விளைவு என்னவாக இருக்கிறது? அமளியினால் ஏற்பட்ட விளைவு நீங்கள் கேட்டதாக இருந்திருந்ததுன்னா அது சரியான செயல்பாடு. அமளியினால் ஏற்பட்ட விளைவு என்னவாக இருக்குது? இவங்களை வெளியேற்றிட்டு அங்கே பொதுவாக இது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துருது, அவர் வெற்றி பெற்று விடுறார். அதை தடுக்கணும்னு சொல்கிறீங்க, இல்லை ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறீங்க. இரண்டுமே நடக்கலை. உங்கள் அமளியினாலே இதுதான் நடக்குது. அப்போ விளைவு என்னவாக இருக்கிறது? அது சரியான விளைவாக இல்லை. எது வேண்டான்னு நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறீர்களோ அதுதான் நடக்குதுன்னா அந்த செயல்பாடு சட்டசபையில் ஏன் அது நடந்ததுங்கிறது மேலேயே சந்தேகம் வருது. இப்போது கூட்டுகிற இப்போது செய்கிற இந்த போராட்டங்கள் எல்லாம் அப்போ செஞ்சுருக்கணும், வாக்கெடுப்புக்கு முன்னால் செய்திருக்கணும். முன்னாடியே இந்த போராட்டத்தை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் அவங்க தானே சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த அடிப்படையில் முன்கூட்டியே இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் நியாயம் இருக்கிறதா பார்க்குறீங்களா? அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒரு அரசியல் கட்சியும் இயங்க முடியும், சட்டத்தை மீறி இயங்க முடியாது. இப்போ கூவத்தூரில் கொண்டு அவர்கள் எம்எல்ஏக்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள்னா அங்கே போய் ஒரு அரசியல் கட்சி என்ன செய்ய முடியும்? போய் அவங்கள மீட்டுட்டு வர முடியுமா? போலீஸ் போகும்போது கூட மீட்டுட்டு வர முடியல. அவங்க வந்து எங்களுடைய எங்களுடைய விருப்பத்தின் பேர நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையே திரும்பி வந்துருச்சு. நீங்க வெற்றி பெறாத இடத்துல ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருந்தா நீங்க மாற்று கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் தானே சட்டமன்ற உறுப்பினர். உங்களுக்கு உங்க தொகுதியில நீங்க போராட்டம் நடத்தி இருக்கிறதா அவங்க சொல்றதா தான் நான் புரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது சட்டப்பேரவை கூடினால் சட்டப்பேரவையில் வந்து நாம் வந்து அதற்கான எதிர்வினைகளை செய்யணும் தான் பிரதான கட்சிகள் எதிர்கட்சிகள் தங்க வைக்கப்பட்டதே ஜனநாயகம் இல்லைங்கிற அடிப்படையில் இந்த போராட்டம் நடத்தப்பட வேண்டும்னு சொல்றாங்க. கரெக்ட். அதாவது தங்க வைக்கப்பட்டதுக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கு. அன்றைக்கு ஒரு வாரம் நடந்த பின் அரசியலையும் சேர்த்து தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதையும். நீங்கள் வந்து எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடிக்குள் தமிழ்நாடு சிக்க வைக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். திடீர்னு எப்படி ஒரு பெரிய ஒரு புரட்சியாளர் முன்னிறுத்தப்பட்டார்னு பார்க்கணும். அதுக்கு பின்னாடிலாம் நிறைய அரசியல் இருக்குது. அப்போ அதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் நாம் வந்து அதில் வந்து ஒரு கருத்தை ஒரு கட்சி சொல்ல முடியுமே தவிர எடுத்ததுக்கெல்லாம் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு அறத்தின்பால் நடக்கலை. இந்த விவகாரத்தில் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சட்டப்பேரவைத் தலைவர் பேசுகிற போது தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நடந்ததாக சொல்கிறாரு. கடுமையான குற்றச்சாட்டுகளையும் அவர் வந்து முன்வைக்கிறார். தலித் அரசியல் அப்படிங்கிறது கேடயமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க பேரவைத் தலைவருடைய குற்றச்சாட்டு, இந்த விமர்சனம்? இல்லை, உண்மையிலேயே அவர் தலித் என்பதற்காக ஒரு நெருக்கடியை சந்தித்தார்னா கட்டாயமாக வந்து அது கண்டனத்துக்குரியது, கட்டாயமாக நாங்கள் கண்டிச்சிருப்போம். ஆனால் சபாநாயகர் அவர்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனையோ தலித் விரோத சம்பவங்கள்ல எல்லாம் அமைதியாக இருந்திருக்கிறாரு. இவருடைய அரசே இவர் சபாநாயகராக அவையில் இருக்கும்போதே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்த சம்பவங்களுக்கு வந்து நியாயப்படுத்தி இதே அவையில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பரமக்குடியில் வந்து 6 பேரை காவல்துறை
கதற கதற சுட்டு அடித்து படுகொலை செய்தது. அது நியாயம்தான், காவல்துறை செய்தது சரி என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சம்பத் கமிஷனுடைய அறிக்கையை வந்து அதே பேரவையில் வச்சு நியாயப்படுத்தினார். இவர் தான் சபாநாயகர். அப்போ மக்கள் பாதிக்கப்படுவது என்கிற போது இவர் வந்து தலித் அடையாளத்தை வந்து மறுத்துவிட்டு அந்த அதிகாரத்திற்கு துணை போன ஒரு சபாநாயகரை தான் இவர் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அவருக்கு ஒரு சிக்கல் எனும்போது அவர் திரும்ப அந்த தலித் அடையாளத்தை முன்னிறுத்துவது என்பது அவ்வளவு ஏற்புடையதல்ல. நிறைய விஷயங்கள்ல இந்த தலித் அரசியல் எவ்வளவு தூரம் பயன்படுகிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு நீதிபதி சமீபத்தில் அவர் நான் தலித் என்பதால் என் மீது இந்த மாதிரி குற்றம் சாட்டுகிறார்கள்னு சொல்கிறத பார்க்குறோம். ஒரு மத்திய அமைச்சர் ஊழலில் ஈடுபட்டார்னு சொல்லும்போது அவர் தலித் என்பதால் அவர் மீது அந்த குற்றச்சாட்டை சொல்கிற அரசியலை பார்த்தோம். இப்போ சபாநாயகர் தன்னை சொல்லுகிறார் தலித்துங்கிறதுனால என் மீது இந்த மாதிரி தாக்குதல்னு. ஒரு குற்றவாளி தலித்தாக இருக்க ஒரு மிகப்பெரிய கொலை ஒரு சிட்டியோட நகரத்தின் மையப்பகுதியில் நடக்கிறது. அவர் தலித்தாக இருக்கலாம்னு சொல்லும்போது அந்த குற்றவாளியின் மீதான அந்த கண்டன குரல்கள் அமைங்கினதை பார்த்தோம். ரொம்ப சாஃப்டாக வந்து அந்த பக்கம் எல்லா தவறுகள் இருக்கிறது, இறந்து போன பெண், கொலையான பெண்ணின் மீது என்ன தவறுகள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறத பார்க்குறோம். ஆக இங்கே தலித் அரசியல் என்பது அரசியலுக்கான ஒரு கருவியாக தான் பயன்படுது. உண்மையான தலித்துகளின் மீதான அவர்களின் முன்னேற்றத்தின் மீதான எந்த இதுவும் இல்லை. எல்லா பிரிவுகளும் எல்லா பிரச்சனைகளும் அரசியல் செய்வதற்கான கருவிகள் தான் அரசியல் கட்சிகளுக்கு. உண்மையான பலனை அவங்க கொடுக்குறாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. 5ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஒரு இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. தமிழகத்தில் ஹாசினி, நந்தினி, ரித்திகா இந்த மாதிரியான சம்பவங்கள் கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. பெங்களூரில் குழந்தைகள் காப்பகத்தில் குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக செய்தி வந்திருக்கு. குஜராத்தில் பாரதிய ஜனதா தலைவர்கள் கூட்டாக ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக செய்தி வந்திருக்கு. இந்த ஒரு மாதத்தில் நிறைய செய்திகளை பல்வேறு இடங்கள்லேருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த 10 வருட சிறை தண்டனை அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம்? தண்டனை கொடுப்பதன் மூலமாக இது போன்ற குற்றங்களை குறைக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, அது வந்து ஒரு பர்டிகுலர் இது அதற்கு எவிடன்ஸ் எல்லாம் கிடச்சிடுது, அதனால் தண்டனையை கொடுத்துட்டாங்க. ஆனால் அதல்ல, தொடர்ச்சியாக இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா அந்த பிடோஃபைல் இதை பற்றின அவேர்னஸ் வந்து மிக மிக குறைவு. அதை பற்றி பேசுவதே தவறு. பேசுவது வந்து குற்றத்தை அதிகரிக்க செய்துவிடும். இது மாதிரி ஒரு சாஃப்ட் டார்கெட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை வந்து பிளான் பண்ணிடுங்கிறது ஒரு ஆர்குமெண்ட்காக வச்சா கூட அடிப்படையில் இங்கே வந்து அந்த மாதிரியான குற்றங்கள் நிறைய தொடர்ந்து வெளிச்சத்துக்கு வராமல் நடந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது தான். குழந்தைகள் வந்து மிக ஈஸியான எளிதான டார்கெட்டாக இருக்கிறாங்க இந்த செக்ஷுவல் அப்யூஸுங்கிறது. அதுவும் மிகச்சிறிய குழந்தைகள், அது குழந்தைகள்னாலும் ரொம்ப 2 வயது 3 வயது இதெல்லாம் வந்து அதுதான் அந்த இடத்துல அந்த பிடோஃபைல்ஸ் குறித்த அது வந்து எவ்வளவு கொடூரமான இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்க. இவங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளை யாரிடமும் தெரியாத மனிதர்கள்ட்ட கொடுக்காதீங்க. உறவினர்களாக இருந்தால் கூட அப்பா அம்மா எவ்வளோ தூரம் உங்கள் குழந்தைகளை வந்து விவரம் தெரிகிற வயது வரை கூடவே இருந்து அதற்கான பாதுகாப்பை கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து உறுதி செய்யணும்னா அது பரவலாக வந்து நாம் கொஞ்சம் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தால் தான் இந்த குற்றத்தினுடைய கொடூரத்தினுடைய இது வந்து தெரியும். ஆனால் இதையெல்லாம் பேசாமல் வச்சுட்டு இருக்கும்போது அந்த குற்றங்கள் மிக அதிக அளவில் நடக்குது. 1-2 இப்படி வெளிப்படும் போது வெளிப்படையாக பேசணும்னா எங்க பொதுத்தளங்கள்ல பேசணுமா, இல்லை குழந்தைங்கள்ட்ட பெற்றோர்கள் பேசணுமா? குழந்தைகள்கிட்ட பெற்றோர் பேசணும், கல்வி முறை மாறணும், அரசு அமைப்புகள் வந்து இதை வந்து எப்படி அணுகுறாங்கன்னு பார்க்கணும், காவல்துறை எப்படி அணுகுகிறது, நீதிமன்றங்கள் எப்படி அணுகுகிறது, இது எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு முயற்சியாக வெளிப்படையாக பேசணும். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு பெரிய சிக்கல். இது என்னன்னா, அறியாதவர்களால் முகம் தெரியாதவர்களால் நடைபெற்றிருக்கிற பாலியல் வன்முறைகளை விட குழந்தைகள் மீதான வன்முறைகள் தெரிந்தவர்களால், பக்கத்து வீட்டுக்காரர்களால், உறவினர்களால் நிகழ்த்தப்பட்டது தான் அதிகம். நீங்கள் வந்து இன்றைக்கி குழந்தைகளில் இந்தியா முழுவதும் 50 விழுக்காடு பேர் ஏதோ ஒரு வகையில் பாலியல் சீண்டலுக்கோ துன்புறுத்தலுக்கோ வல்லுறவுக்கோ ஆளாகி இருக்கிறார்கள். 50 விழுக்காடு பேர் இருபாலரும். அதையும் கவனிக்கணும். நாம வெறும் பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளும் கூட பாலியல் சீண்டலுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இருபாலர் குழந்தைகளும் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிறார்கள். அதில் பெண் குழந்தைகளுடைய விகிதம் அதிகமாக இருக்குது. இது ஏன் அப்படின்னா, மிக மிக ஒரு அடிப்படையான விஷயம், தெரிந்தவர்களால் நிகழ்த்தப்படுகிற வன்முறை, நகர்ப்புறத்தில் நிகழ்த்தப்படுகிற வன்முறை அதிகம். இப்போ நகர்ப்புறம்னா படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். படித்தவர்கள், வேலைவாய்ப்புக்காக வந்திருந்தவர்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு பெருநகரத்தில் விழிப்புணர்வு அடைந்திருக்கிற ஒரு இடத்துல, கிராமப்புறத்தில் விழிப்புணர்வு அடையலை அப்படின்னு சொல்லிடலாம். நகர்ப்புறம் அப்படி இல்லை. ஒரு விழிப்புணர்வு அடைந்திருக்கிற, நாகரீகம் அடைந்திருக்கக்கூடிய நகர்ப்புறத்தில் படித்தவர்கள் நிறைந்திருக்கிற இந்த இடத்துல தெரிந்தவர்களாலும் உறவினர்களாலும் அதிகமாக நடக்கக்கூடிய வன்முறைகள் இப்போ குழந்தைகளுக்கு எதிராக அதிகமாக இருக்குது. அப்படின்னா
அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டியது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கலாச்சார மாற்றம், குறிப்பாக இந்த சந்தை பொருளாதாரம், எதை எடுத்தாலும் வந்து ஒரு நுகர்வு பொருளாக பார்க்கக்கூடிய மனநிலை ஊட்டி வளர்க்கப்பட்ட இந்த ஒரு சூழல், கல்வி முறையில் இருக்கக்கூடிய ஒரு தேக்கம், இது எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம பார்க்கணும். கல்வி இன்னைக்கு வந்து அறத்தை போதிக்குதான்னு கேட்டால் கட்டாயமாக இல்லைன்னு சொல்ல முடியும். குன்றக்குடி அடிகளார் அழகாக சொல்வார், இந்த கல்வி முறைங்கிறது வாழ கற்றுக் கொடுக்கல, பிழைக்க கற்றுக் கொடுக்கிறது அப்படிம்பார். அப்போ பிழைக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை வைத்துவிட்டு நாம் வந்து அறத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த குழந்தைகள் எதில் போயிருக்காங்க? பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர்களால் பாலியல் சீண்டலுக்கும் வல்லுறவுக்கும் உள்ளாகப்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஒரு PhD மாணவி அந்த கைடுக்கு வந்து பாலியல் ரீதியாக இசைந்து போனாதான் அது அவர் உரிய இலக்கை அடைய முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை எத்தனையோ இடத்துல செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. குழந்தைகள், பள்ளிக்கூட மாணவிகள் பாலியல் சீண்டலுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆசிரியர்களால் உள்ளாக்கப்படுகிறார்கள், வயதானவர்களால் வந்து உள்ளாக்கப்படுகிறார்கள். ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒருவர் குழந்தையோடு விளையாடிட்டு இருக்கும்போது அதை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்குறாங்கிற பார்க்குறோம். இப்போ இதுக்கு வந்து சமூகத்தில் யாருமே தப்பல்ல. ஆசிரியர், மாணவர், வயதானவர், உறவினர் யாருமே அதில் வந்து விதிவிலக்கு இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரும் இதற்குள்ளே வந்து இன்னைக்கு சிக்கியிருக்காங்கன்னா இது என்ன காரணம்? ஒரு காலத்தில் வந்து வெறுத்து ஒதுக்கப்பட்ட அல்லது ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே இருந்து பார்ப்பதற்கு தவிர்க்கப்பட்ட பல விஷயங்கள் இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கலாச்சாரமாகவே வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு காலத்தில் ஒரு டிவியில் ஒரு ஆபாசமான படம் ஓடிச்சுன்னா வந்து அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க, ஒரு குடும்பமாக இருந்து அதை பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு அது மிக இயல்பாக மாறிடுச்சு. ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ஆபாசமான ஒரு சித்திரம் வருதுன்னா குடும்பமே உட்கார்ந்து அதை பார்த்து கடந்து போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. ஒரு கவர்ச்சி படம் வந்து இன்னைக்கு கவர்ச்சி படம் என்று தனியாக வைக்கப்பட்டதெல்லாம் இன்னைக்கு வந்து பத்திரிகைகளில் வந்து முதல் பக்கத்தை அலங்கரிக்கக்கூடிய பொதுப்படங்களாக மாறிடுச்சு. நீங்கள் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு எதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து மோசமானதாகவும் ஆபாசமானதாகவும் சித்தரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டதோ அல்லது மறைமுகமாக பார்க்கப்பட்டதோ அதெல்லாம் இன்னைக்கு நேரடியாக இயல்பாக பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த சூழல் மாறி இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். சரி, இதையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா, இல்லை மறைமுகமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா, இல்லை அதை பற்றிய புரிதல் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ஆரோக்கியமான பார்வையாக இருக்கு? இல்லை, அவர் சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக இது கலாச்சார பண்பாடு மாறிட்டது சினிமாக்கள் அப்படின்னு இந்த செக்ஷுவல் அப்யூஸ்லேயே பிரித்து பார்க்க வேண்டியதுக்கு செக்ஷுவல் ஓரியன்டேஷனுங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது, கே லெஸ்பியன்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து பீடோஃபைலுங்கிறது பெர்வர்ஷன், மிக மோசமான ஒரு கொடூரமான மனிதத்தனமற்ற ஒரு செக்ஷுவல் பெர்வர்ஷன். அப்போ இதையெல்லாம் பிரித்து பார்க்கணும். இது வந்து ஒன்றை பார்ப்பதனால வந்து ஏற்படுவதல்ல. அந்த பெர்வர்ஷன் உடைய மனிதர்கள் வந்து உங்கள் சமூகத்தில் உங்களோடு கலந்து தான் இருப்பார், நம்ம அருகிலேயே இருப்பார். நம்மளால் அவர் இந்த மாதிரியான ஒரு சிக் மைண்டட் பெர்வர்டட் பர்சன்ங்கிறது நமக்கு தெரியவே செய்யாது. அவருடைய எந்த செயல்பாட்டிலையும் நமக்கு தெரியல. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, குழந்தைகள் எளிதான டார்கெட்டு நீங்கள் சொன்னதையும் இந்த பக்கம் தூண்டுதல் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா இதை இப்படி புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து அவங்களுக்கு குழந்தைகள் எளிதான டார்கெட்டாக இருக்கிற போது அவர்கள் இந்த உணர்வு தூண்டுதலின் அடிப்படையில் அவங்க வந்து இங்கே தள்ளப்படுறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கிறது. இல்லை, அது உணர்வு தூண்டுதலால் குழந்தைகள் ஈஸி டார்கெட்டுங்கிறதுனால அதை போகிறாங்கங்கிறது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான். பிடோஃபைலுங்கிறது வேறு. அவர்கள் வேறு ஒரு வளர்ந்த பெண்ணிடம் போய் அவர்களுடைய பர்வர்ஷனை காட்டுங்க. அவர்களுக்கு டார்கெட் வந்து குழந்தைகள் தான். அப்போ இதைத்தான் நாம் புரிஞ்சுக்கிடணும். ஒவ்வொரு செக்ஷுவல் அப்யூஸ், ஒவ்வொரு இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை வந்து நாம் அது எந்த இடத்திலிருந்து வருகிறதுங்கிறத தெளிவோடு அணுகணும் அப்படின்னா அதையெல்லாம் தடுக்க முடியும். ஒட்டுமொத்தமாக கலாச்சாரம் பண்பாடு மாறிட்டுது, சினிமாக்கள் இது பண்ணுது, புற தூண்டுதல்கள் நிறைய இருக்குன்னு. ஒவ்வொரு செக்ஷுவல் குற்றவாளியும் அவனுடைய ஓரியன்டேஷன் என்ன, அவனுடைய சிக் மைண்டை எப்படி வேலை செய்கிறது, எதை நோக்கி அவன் செய்கிறான், யாரை டார்கெட்டாக வைப்பான், இதையெல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும். சில பெடோஃபைல்ஸில் ஆண் குழந்தைகள் மட்டுமே அவர்களுடைய டார்கெட்டாக இருக்கும். இதையெல்லாம் புரிந்து தான் சரியான முறையில் அணுகப்பட வேண்டும்ங்கிறது தான். ஆனால் பெடோஃபைல் பற்றின எந்த விதமான அவேர்னஸும் நம்ம சொசைட்டியில் கிடையவே கிடையாதுங்கிறது தான். இங்கே ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் ஃபஸ்ட்டு இருக்குது. 2012 சர்வே படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதல், கர்நாடகா 2, ஆந்திரா, கேரளா, தென் மாநிலங்கள் தான் மிகப்பெரிய அளவில் இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் பெண்கள் கடத்தப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள், மிகச்சிறிய குழந்தைகள் இன்ஃபேண்ட்டாக இருக்கும்போதே, கை குழந்தைகளாக இருக்கும்போதே கடத்தப்படுகிறார்கள். இந்த மாதிரி விஷயம் என்ன தீர்வாக இருக்க முடியும் நீங்கள் யோசிக்கிறீங்க? ஏன்னா நிகழ்ச்சியோட இறுதி நிமிடங்களில் இருக்கும். உளவியல் சிக்கல் அப்படின்னு இதை வந்து பார்க்கணுமா, இல்லை பாலியல் ரீதியான கல்வி அப்படிங்கிறது இதற்கு தீர்வாக இருக்குமா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா தளங்கள்லையும் இதை இன்னும் வெளிப்படையாக பேசுறது ஒரு தீர்வாக இருக்குமா? ஆமாம், செக்ஷுவல் குற்றங்கள்லேயே சில குற்றங்கள் வந்து மனிதத்தன்மையற்ற கொடூர குற்றங்கள்ங்கிறத நாம்
வெளிப்படையாக பேசித்தான் ஆகணும். பொதுப்படையாக நம்ம வந்து திரைப்படங்கள்னால கலாச்சாரம் பண்பாடு நம்ம வெஸ்டர்ன் இதை நோக்கி போயிட்டோம், அதனால் இல்லை உடைகள்னாலே நம்ம தொடர்ந்து பேசணும் அப்படின்னா அந்த குற்றத்தை எதை நோக்கி பேசணுமோ, எது குற்றத்தை கிரியேட் பண்ணுதோ அதை நாம் பேச மறந்துடுறோம். அப்போ ஒவ்வொரு குற்றத்தையும் அதன் பின்னணியும் அதன் காரணிகளையும் மிக தெளிவாக முன்வைத்து சமூகத்துக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும். ஒட்டுமொத்தமாக எல்லா குற்றங்களும் எல்லா செக்ஷுவல் குற்றமும் ஒரே குற்றம் அல்லங்கிறது தான் என்னுடைய. அதில் நான் உடன்படுறேன். அதில் குறிப்பாக அதான் ஏற்கனவே நான் சொன்னது தான், நீங்கள் வந்து குற்றவாளி வந்து ஒரு குற்றவாளியாக இங்கே முன்னிறுத்தப்படலை, குற்றவாளியாக நம்ம கண்ணுக்கு தெரியலை, அவர் ஏதோ ஒரு வகையில் நம்மோடு புழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆளாக தான் இருக்கிறார். அதுதான் இங்கே கவனிக்கணும். நீங்கள் வந்து இன்றைக்கி வெளிப்பட்டது தான் நமக்கு தெரியுது. அந்த இடத்துல ஹாசினி, இந்த இடத்துல இந்த குழந்தை அந்த குழந்தைன்னு வெளிப்பட்டதும் அவர்களை வந்து பாலியல் வல்லுறவுக்கு சீண்டலுக்கு ஆளாக்குன சில நபர்கள் பிடிபட்டதை வைத்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் நான் தான் ஏற்கனவே சொன்னது போல் 50 விழுக்காடு குழந்தைகள், நம்முடைய மக்கள் தொகையில் 50 விழுக்காடு குழந்தைகள் ஏதோ ஒரு வகையில் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிட்டே இருக்காங்க. இந்த சமூகத்தில் முழுக்க நடமாடி கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலானோர் குற்றவாளிகளை தான் நடமாடிட்டு இருக்க, பிடிபட்டவங்க கம்மி. அப்போ இது எது நோக்கி இப்படி வந்திருக்குது அப்படின்னா, ஏன் இதெல்லாம் முந்தைய காலத்தில் இல்லை, இன்றைக்கே இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது? இந்த படித்த யுகத்தில், இந்த நாகரிகம் அடைந்திருக்கிற இந்த யுகத்தில் இது அதிகரிப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? அதனால தான் நான் திரும்பவும் கல்வியில் இருக்கிற கோளாறையும் இந்த பண்பாட்டு சீரழிவை நம்ம அதில் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்குது. இது மிகப்பெரிய அளவுக்கு அதில் ஒரு ரோல் பண்ணுது. இல்லை, இதில் அடிப்படையில் ஒரு இது இருக்குது. முன்ன நடக்கலைங்கிறது இல்லை, நடந்தது. இந்த அளவிற்கு மீடியா இல்லை, அதனால் வெளிவரல. இன்னொன்று, நகரப்பகுதியில் தான் இது நடக்குதுங்கிறது இல்லை, கிராம பகுதிகளிலும் மிக அதிக அளவில் நடக்குது. அது மாதிரியான செய்திகளும் வந்திருக்கிறது. வெளிப்படுகிற செய்திகள் தான் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ரொம்ப பெரிய டாபிக், இதை நம்ம நிறைய நேரம் எடுத்து தான் பேசியிருந்துருக்கணும். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.